வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். தொழிலகம் மீன்ஸ் இந்த இடத்துல இரண்டாம் நிலை தொழில் சொல்கிறோம். வளம்னா என்னங்க? இங்கிலீஷில் ரிசோர்ஸஸ், தமிழில் வளம். பாரதிராஜா அந்த கதை கொஞ்சம் திறந்து விடுங்க நல்லா. வளம் அப்படின்னா என்ன? வேற நீங்கள் பேசாதீங்க. யாரும் சொல்லனா தான் நீங்கள் சொல்லணும். தேவையான பொருட்கள், ரா மெட்டீரியல்ஸ். நீங்கள் சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார், மனுஷனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள். வெரி குட். மனுஷனுக்கு பயன்படுற எல்லாமே என்னது? ரிசோர்ஸில் வரும். வளங்கள். வெரி குட். யார் பேர் சொல்லுங்கள்? லிங்கேஸ்வரன் சார். லிங்கேஸ்வரன். வெரி குட். எல்லாமே வளம்தான். கனிம வளங்கள் மண்ணில் கிடைக்குதுல்ல, அதெல்லாம் கனிம வளங்கள். பூமியிலேருந்து வெட்டி எடுத்தோம்னா கனிம வளங்கள். இங்கிலீஷில் மினரல் ரிசோர்ஸஸ். நம்மளுக்கு முக்கியமான கனிம வளம் ஏதாவது ஒன்று சொல்லுமா? பெட்ரோல். வெரி குட். வேறு? புரியல சத்தமா. பாக்சைட்டா? சரி, பாக்சைட்லேருந்து என்ன எடுக்கிறீங்க? என்ன கிடைக்கும் பாக்சைட்டில்? வேற? இரும்பு. பாக்சைட்லேருந்து என்னமா கிடைக்கும்? எதோட தாது அது? அதுலேருந்து என்ன கிடைக்கும்? யாராவது சொல்லலாம். பாக்சைட் எதோட தாது? அலுமினியத்தினுடைய தாது. வெரி குட். செம்பு, இரும்பு, தங்கம், வெள்ளி, மண், கல், சரி, எல்லாமே என்னது? மினரல்ஸ் தான். பெட்ரோலியம், நிலக்கரி, எல்லாமே நமக்கு பயன்படுறது. எல்லாமே எங்கேருந்து கிடைக்குது? மண்ணிலேருந்து கிடைக்குது. எல்லாமே வளங்கள். டேம்லாம் ரொம்ப முக்கியம். அந்த டெக்னிக்கல் டேம் இதெல்லாம் கீவேர்டுமா எல்லாம் தான் கீவேர்டு. வார்த்தையை புரிஞ்சு அந்த இடத்துல யூஸ் பண்ணால் அந்த கீவேர்டு முடிஞ்சு போச்சு. அடுத்தது, குறிப்பிட்ட வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகள் கொண்ட உயிர் உள்ள மற்றும் உயிரற்ற மூலங்கள் கனிமங்கள் ஆகும். உயிர் உள்ளதான் கனிமமாக வருமா? உயிர் உள்ள பொருளும் கனிமமா? நிலக்கரி, பெட்ரோல் எங்கேருந்து வந்துச்சு? உயிர் உள்ளதோட செத்து போனால் தான் நிலக்கரியும் பெட்ரோலும். சரியா? அடுத்தது, புவியிலிருந்து கனிமங்களை அகழ்ந்தெடுக்கும் முறைக்கு சுரங்க தொழில் எனக்கப்படும். மைனிங் இங்கிலீஷில். அதான சுரங்க தொழில். அடுத்தது, ஆழம் குறைந்த புவியோட்டிற்கு அருகில் உள்ள சுரங்கங்கள் திறந்த வெளி சுரங்கம். மேலே ஓப்பன் மணல் எடுக்கிறோம்ல, மணல் குவாரி, கல் குவாரி, அதெல்லாம் திறந்த வெளி, ஓப்பன் காஸ்ட் மைனிங் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். உள்ளே போய் சைனாலெலாம் பார்த்திங்கன்னா உள்ளே சுரங்கம் மாதிரி தோண்டி உள்ளேருந்து எடுத்துகிட்டு வருவானுங்க. தங்கம், இரும்பு தாது எல்லாம் நம்ம ஊர்லேயே இருக்குது நிறைய இடத்துல. நிலக்கரி கூட எடுப்பாங்க. அதுக்கு பேர் ஆழமானது, ஆழச்சுரங்கங்கள், சுரங்கங்கள்பாங்க. அடுத்தது, இந்தியாவில் கனிமங்கள் எடுக்கிறதுக்குன்னு ஒன்றிய அரசாங்கம் நிறுவனங்களை வச்சுருக்காங்க. இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் கொல்கத்தா. இதெல்லாம் இங்கிலீஷில் பார்த்துக்கலாம் ஒவ்வொரு டைம். அதை பற்றி படிக்கிறது தானே அது ஜியாலஜி. ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கல்கத்தாவில் இருக்குது. அது நிலவியல்னு இருக்கான். ஜியாகிரஃபி வேறு, ஜியாலஜி வேறு. இந்திய சுரங்க பணியகம் நாக்பூரில் இருக்காமா. இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ், அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நாக்பூர். இந்த கும்பல் எந்த கும்பல்? ஆமாம், இந்தியாவே இப்போ ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற கும்பல் அங்கே தான் இருக்குது. அது நான் ஃபெரஸ் மெட்டல். நான் ஃபெரஸ் மெட்டல்னால் என்ன? வார்த்தையில் அர்த்தம் இருக்குது பாருங்க. இரும்பு அல்லாத கனிமங்கள், அலுமினியம், செம்பு, அதெல்லாம். டெவலப்மெண்ட் சென்டர் ஹைதராபாத்தில் இருக்காம. மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ்னு ஒருத்தர் இருக்கானுங்க. 1957 அமைச்சகம். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்க பணி அமைச்சகத்திடம் உள்ளது. கேட்பான், நோட் பண்ணிக்கோங்க. கனிமங்களின் வகைகள்: உலோக கனிமம், அலோக கனிமம். இதெல்லாம் எதில் படித்தோம்? கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். எதெல்லாம் உலோகம் ஸ்ட்ராங்காக இருக்கும், மின்னும், கம்பியாக நீட்டலாம், மின்சாரம் பாயும், ஒளி
சிறந்த ஒளி கடத்தி, சிறந்த மின் கடத்தி, இதெல்லாம் எதுக்கு இருக்கோ அதெல்லாம் என்னது? உலோகம். இதெல்லாம் இல்லைன்னா அலோகம். இது ரெண்டு கலந்துருந்தா உலோக போலி. தாது. தாதுன்னா என்ன அர்த்தம்? அந்த உலோகம் கலந்து வேற ஒன்றோட இருக்கும், அதான் அதோட தாது. இதில் எங்கெங்கே கிடைக்குதுன்னு போட்டிருக்கோம். இரும்பு, மேங்கனீஸு, தாமிரம், பாக்சைட்டு, நிக்கல், துத்தநாகம், காரியம், தங்கம் எல்லாம். இரும்பு அதிகம் பரவி காணப்படும் உலோகங்களில் ஒன்று. தனித்த நிலையெல்லாம் இருக்காது, அவ்வளோவா ரேர். மற்றதோட கலந்து தான் கிடைக்கும், வேறு மினரல்ஸோட. அதை எடுத்துகிட்டு வந்து பிரித்து எடுத்துக்குவாங்க. சரியா? மேக்னடைட்டு, ஹெமடைட்டு, சிடரைட்டு இதெல்லாம் இருக்குது. சிடரைட்டு இதில் வராது, அதெல்லாம் மேக்னடைட்டு, ஹெமடைட் அதெல்லாம் வரும். இதில் ஹை குவாலிட்டி எதுனா மேக்னடைட்டு தான் ஹை குவாலிட்டி. அதிக பர்சன்டேஜ் அதில் இரும்பு இருக்கும். மேக்னடைட்டு, ஹெமடைட்டு, கோதைட்டு, சிடரைட்டு இதுக்கு தானா? லைமனைட், சிடரைட் கேட்பாங்க. எப்படி கேட்பான்னா, இரும்பு தாது அதோட தரத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துன்னு கேட்பான். 4 கொடுத்துட்டு 3 வேறு கொடுத்துடுவான், இதிலேருந்து 1 கொடுப்பான். இதில் இரும்பு தாது எது அப்படின்னு கேட்பான். அப்புறம் இரும்பு தாதுலேயே ஹை குவாலிட்டி இரும்பு தாது எதுன்னு கேட்பான். இங்கிலீஷில் தாதுனா ஓர். தாதுனா ஓர். நாட்டில் மொத்த இரும்பு உற்பத்தி 25%. ஜார்க்கண்ட் அவெல்லாம் வளர்ச்சி இல்லாத மாநிலம். நம்ம ஊரில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறானுங்க. சோட்டா நாகபுரி குழுவு இங்கே தான் இரும்பு தாது அதிகமாக இருக்கும். என்னடா கரைச்சல் தெரியுதா? இந்த சோட்டா நாகபுரி பீடபூமி. ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் இங்கே வரும், வெஸ்ட் பெங்கால் வரும், ஒரிசா வரும், மத்திய பிரதேசம் கொஞ்சம். அசாரிபக், ராணிகஞ்ச் மாவட்டங்கள் அந்த மாநிலத்தில், இந்த 2 மாவட்டத்தில் அதிகமாக கிடைக்குது. அடுத்து ஒடிசா மாநிலம் 21%. அவன் 25, 2வது ஒடிசா. சுந்தர்கர், மயூர்பஞ்ச், சம்பல்பூர், கியோஞ்சர் அதெல்லாம் வந்துட்டு எந்த மாநிலத்தில் இருக்குது? ஒடிசாவில். அந்த மாநிலத்துக்காரன் பாவம் ரொம்ப பின்னு. அங்கே இவ்வளோ வளம் இருக்குது, வெட்டி எடுக்கிறானுங்க கார்பரேட்டு. அந்த மாநிலம் இன்னும் மோசமான நிலைமையே இருக்குது. நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு வளம் இல்லை, நம்ம இங்கேயே போயிட்டுருக்குறோம். என்ன நடந்துச்சு இங்கே ஆட்சியாளர்கள் செய்த வேலை? 67க்கு அப்புறம் 75க்குள்ளே நிறைய வேலை செஞ்சு முடிச்சிட்டாங்க. அப்போ செஞ்ச வேலை தான் நம்ம தமிழ்நாடு இப்படி இருக்கும். அரசியல் படிக்கணும், வரலாறு படிக்கணும். சரியா? இது 2 இதெல்லாம் ஓட்டு போடாதீங்க. சத்தீஸ்கர் 3வது இடம், 18% 3வது இடத்துல இருக்கான். ராஜ்கார், பிலாஸ்பூர் அங்கே அந்த மாவட்டங்கள், அந்த மாநிலத்தில். 4வது கர்நாடகா, பீடபூமி. பீடபூமியில் தான் மினரல்ஸ் அதிகமாக கிடைக்கும். கர்நாடகா பீடபூமி. படத்தை பார்த்தா தெரியுதா? பீடபூமி இங்கெல்லாம் ஒன்றும் இருக்காது, வளமான மண். மினரல்ஸ்க்கெலாம் நம்மக்கிட்ட தான் வந்தாகணும். வரலாறில் படிச்சிருப்போம். இந்த சோட்டா நாகபுரி பீடபூமி இங்கே தான் என்ன இருந்துச்சு? எந்த நாடு இருந்துச்சு? சத்தமா? மகதம். 16 மகா ஜனபதங்களை, பெரிய நாடுகள் அதை பீட் பண்ணதே இங்கேருந்து மகதம் தான். என்னடா காரணம்? இங்கேருந்து இரும்பு தாது தான். 2500 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போலேருந்து இன்னும் அங்கே இரும்பு தாதை வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ இரும்பு தாது இருந்தது. 2500 வருஷமாக அங்கேருந்து இரும்பு வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரியா? வரலாறு பார்க்கும்பொழுது பார்ப்போம். கதையாக கேளுங்க, படிக்காதீங்க தயவு செஞ்சு. அடுத்தது கர்நாடக மாநிலத்தில் 20% மேக்னசைட் உற்பத்தி. அவன் தான் மேக்னசைட்லேயே வந்தான் ஃபஸ்ட்டு. மேக்னடைட் ஃபஸ்ட்டு குவாலிட்டி. சித்ரதுர்கா, சிக்மங்களூரு, சிமோகா, தார்வார் அங்கே உற்பத்தி ஆகுது. அடுத்து ஆந்திர பிரதேசில் 5% கிடைக்குதாம்மா. தமிழ்நாடு, நம்மளும் தமிழ்நாட்டிலையும் 5% வெட்டுறதில்லை. இப்போ நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் வெட்டி எடுக்கிறதில்ல, இங்கே சேலம் தான் நிறுத்தியாச்சு. ஆந்திர பிரதேசில் கர்னூல், குண்டூர், கடப்பா, ஆனந்தபூர் அங்கெல்லாம் இருக்காமா. சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர் அங்கெல்லாம் இருக்குது. இங்கேயும் வெட்டி எடுக்கிறதில்ல. இந்திய இரும்பு எஃகு ஆணையம்
இந்த போர்டை பார்த்துருப்பீங்களே, சேலத்தில் இருக்கிறவங்க பார்க்கலாம், அப்புறம் எவனையுமே பார்க்க முடியாது. இரும்பால் இருக்குல்ல, அங்கே மெயின் ரோட்லேயே பைபாஸ், பெங்களூர் மெயின் பைபாஸில் இருக்கும் பாருங்கள் இந்த சிம்பிள் போட்டு. செயில் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். இந்தியாவில் ஒன்றிய அரசாங்கம் இருக்கான் இல்லையா, அவனுடைய நிறுவனம் நிறையா இருக்குது, இரும்பு தாது உற்பத்தி நிறுவனங்கள். அவங்க எல்லாத்துக்கும் ஹெட்டு வந்தான். திட்டமிடல் மற்றும் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும். மேங்கனீஸ். மேங்கனீஸ் எதுக்கு தேவை? வெளிர் சாம்பல் நிறமுடையது, கடினமானது, ஆனால் எளிதில் உடையும். இரும்பு லேட்ரைட்டு பிற தாதுகளுடன் கலந்து கிடைக்குமா. இரும்பு எக்கு மற்றும் உலோக கலவை உற்பத்திக்கு அடிப்படையான மூலப்பொருள். இரும்பு எக்குன்னு என்ன அர்த்தம்? எஸ்எஸ் தயாரிக்கிறது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதில் முக்கியமான கலவையே அது மேங்கனீஸ் தான். எத்தனை பர்சன்டேஜ் கலப்பாங்கன்னு பார்த்தோம். அடுத்தது காப்பர். உலோக கலவை அது. உலோக கலவைக்கு ஆங்கிலத்தில் என்ன? அலாய். ஏன் அலாய் உருவாக்குறோம், என்ன ஏதுன்னு கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். சரியா? அடுத்தது, 1 டன் எக்கு உற்பத்தி செய்வதற்கு 10 கிலோ மேங்கனீஸ் தேவையாமா. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு 1 டன் உற்பத்தி பண்ணால் மேங்கனீஸ் எவ்வளோ வேணும்? 10 கிலோ வேணுமாம்மா. அதுபோக வெளுக்கும் தூள். வெளுக்கும் தூள்னா இது ப்ளீச்சிங் பவுடர், பூச்சிக்கொல்லி, வண்ணப்பூச்சி, மின்கலன், செல்லு, பேட்ரி இருக்குல்ல, அது தயாரிக்கிறதுக்கெலாம் யூஸ் ஆகுதாம்மா மேங்கனீஸ். கெமிஸ்ட்ரியில் படித்தோம், மறந்துட்டீங்க தானே. நாக்பூரை தலைமையிடமாக கொண்டு இங்கே ஒரு இந்திய மேங்கனீஸ் தாது நிறுவனம் 50% மேங்கனீஸை உற்பத்தி செய்து உலக சந்தை மதிப்பீட்டில் முதன்மையாக திகழலாமா. மேங்கனீஸு ஓர் இந்தியா லிமிட்டடாமா, MOIL. டிஎன்பிஎஸ்சியில் எதை கூட கேட்டுருவான், MOILனா ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்பான் டிஎன்பிஎஸ்சி. உருமாறிய பாறையாக இருக்கும், மெட்டமார்ஃபி ராக். அதிக மேங்கனீஸ் படிவுகள் ஒடிசா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, கோவா, ஆந்திர பிரதேசம், எல்லாம் பிளாட்டிவ் தீபகற்ப பீடபூமி, அங்கெல்லாம் கிடைக்கிது. அது போகவங்களாம் கம்மியாக உற்பத்தி பண்ணுறானுங்க, அவனுங்களை விட்டுருங்க. மேங்கனீஸில் நம்பர் 1 யார்? யாரும் சொல்லலையா? எல்லாம் சேர்ந்து தான் வருது. சரி, தாமிரம், காப்பர். கெமிஸ்ட்ரி முடித்தவங்க சொல்லுங்கள் பார்ப்போம், இதோட சிம்பிள் என்ன? கெமிக்கல் சிம்பிள் Cu. முதல்ல மனிதன் பயன்படுத்தின உலோகம் அது செம்பு தான், காப்பர் தான். உலோக கலவை வெண்கலம். யார் அதை பயன்படுத்தினது? ராஜாஸ், நம்ம திராவிடர்கள் தான், சிந்து சமவெளி மக்கள் தான். அடுத்தது, துத்தநாகம். தாமிரத்தோட துத்தநாகத்தை கலந்தீங்க, டின்னு, சாரி ஜிங்கா, ஜிங்கு, துத்தநாகம், ஜிங்கு, ஜிங்கு. பித்தளை, பிராஸ். பித்தளைனா பிராஸ். டின்னு தான் தகரம். அது கூட சேர்த்து வெங்கலம் தயாரிக்கிறான். அது சேர்க்கும் பொழுது கொஞ்சம் வலிமையாக மாறும். வெண்கலம் உருவாக்கப்படுகிறது. தாமிரமானது சமையல் பாத்திரங்கள், பொது பயன்பாட்டிற்கான பல பொருட்கள் உற்பத்திக்கும் பயன்படுத்தப்படுகிறது. தற்காலத்தில் தாமிரமானது பல்வேறு வகைப்பட்ட மின்சார கம்பி, ஆமாவா, குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இதுக்கு மேலே வெள்ளி நல்லா கடத்தும், பட் வெள்ளி காஸ்ட்லி, அதனால் அதை யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு அடுத்தபடியாக எலக்ட்ரிசிட்டியை மார்னிங்கில் பார்ப்போம், ஏன்னா இது ஃபிசிக்ஸில் பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியாக நல்லா கடத்தக்கூடியது இது இவர். ஆமாம், அதனால் அதில் யூஸ் பண்ணுறாங்க. வெளியில் அப்புறம் ஏன் சார் அலுமினியம் யூஸ் பண்ணுறாங்க? அலுமினியம் இவரோட மின் கடத்துறதுல திறன் கம்மி தான். அது இது காஸ்ட்லி, எது செம்பு, அதனால் இதோட கொஞ்சம் ரேட்டு கம்மி அது அலுமினியம். அதனால் வெளியிலலாம் அலுமினியம் யூஸ் பண்ணுறாங்க. இல்லை என்ன பண்ணுவாங்க, கிராமத்திலலாம் போகுதில்ல, அவுட்டில் ரொம்ப தூரத்துக்கு ஆள் நடமாட்டமே இருக்காது, போய் டிரான்ஸ்ஃபார்மரை நிறுத்திட்டு அப்போலாம் அப்படி தான் இருந்துச்சாம்மா. நான் 1990 கேட்டேன் அந்த கதையை. அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா அவங்க
நான் 90ல் குழந்தையா இருக்கும் பொழுது கிழவனுங்க சொன்னது, பெரியவங்க வயசானவங்க சொன்னது. போய் டிரான்ஸ்ஃபார்மரை நிறுத்திட்டு என்ன பண்ணிடுவானுங்களா, கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவானுங்களா செம்பை அப்போவே. அப்போ அதோட வேல்யூ எப்படி இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அலுமினியம் யூஸ் பண்ணுறானுங்க எல்லாம், ரேட்டு கம்மி. அது மாதிரி இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய சுரங்கத்துறை தலைமை அதோட இயங்கி வருதாமா தாமிர நிறுவனம். இங்கிலீஷில் இந்துஸ்தான் காப்பர், எம்ஓஐஎல் பார்த்தாச்சு. இந்துஸ்தான் காப்பர் லிமிட்டடா, அவ்வளோதான். எந்த அமைச்சகத்தின் கீழ் இயங்குதுன்னு கேட்பாங்க. தாமிரப்படிவு அதிகம் உள்ள மாநிலம் ராஜஸ்தான். பாலைவனத்தில் தான் தாமிரம் அதிகமாக கிடைக்கும். இதைத் தொடர்ந்து ஜார்க்கண்டு, மத்திய பிரதேசம் ட்ரையான செமி ஏரிட் ரீஜன். இதெல்லாம் ஆந்திர பிரதேசம், குஜராத், ஹரியானா, மகாராஷ்டிரா அதெல்லாம் தேவையில்ல, விட்டுருங்க, போதும். அடுத்தது பாக்சைட். பாக்சைட் ஏதோ ஒரு தாது, அலுமினியத்தின் தாது. இது அதிகமான மழை பொழிவு, அதிகமாக வெப்பம் இருக்கணும், அங்கே வந்துட்டு இது கிடைக்கும். சரளமண் பார்த்தோமா, எங்கே இருக்குன்னு பார்த்தோம். சரளமண் மலை உச்சியில் சரளமண், அதிக மழை பொழிவு அதிக வெப்பம் இருக்கிற இடத்துல இருக்குன்னு பார்த்தாலும் அங்கே தான் இருக்கும். அங்கே நீரேற்று அலுமினிய ஆக்சைடு உள்ள பாறைகளில் காணப்படுகிறது. சரளை மண் காணப்படும் பகுதிகளில் புவியின் மேற்பரப்பு படிவுகளாக பாக்சைடு தாது பரவி காணப்படுது. குறைந்த எடை மற்றும் கடினத்தன்மை பண்புகளால் அலுமினியம் எங்கே யூஸ் பண்ணுறோம், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், டென்சிட்டி கம்மி. எடைனா டென்சிட்டி கம்மின்னு இருக்கும், பட் ஸ்ட்ராங்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதெல்லாம் ஃப்ளைட் தயாரிக்கலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க, டூரா அலுமினியம். ஏன் இரும்பு யூஸ் பண்ண மாட்டாங்க ஃப்ளைட்டு தயாரிக்க? வெயிட் அதிகமாக இருக்கும், இதோட அடர்த்தி அதிகம், அப்போ எரிபொருள் அதிகமாக செலவு பண்ணணும், அதனால் இதை யூஸ் பண்ணுறாங்க. விமான கட்டுமானங்களில் தானியங்கி இயந்திரங்களிலும் லிஃப்ட் இருக்குல்ல, அதெல்லாம் அலுமினியம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஏன்னா கிராவிட்டிக்கு எதிராக தூக்கிட்டு போகணும் அந்த பொருளை, சரியா? அப்போ அதிகம், அதில் டென்சிட்டி அதிகமாக இருந்தால் அது மேலே ஸ்மால் ஜியோட மதிப்பு அதிகமாக இருக்கும். அப்படி சொல்ல முடியாது, சம்திங் இருக்குது. அதிக ஃபியூயல் தேவைப்படும், அப்படி வச்சுக்கோங்க. ரசாயன தொழில், சிமெண்ட்டு ரசாயன தொழிற்சாலைலாம் பயன்படுதாமா. ஒடிசா மாநிலத்திலும் பாக்சைட்டு, குஜராத்திலும் 2வது இடம், ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் அதிகமாக கிடைக்குதாமா. நால்கோ தேசிய அலுமினிய நிறுவனம் 1981 உருவாக்கியிருக்காங்க. நேஷ்னல் அலுமினியம் கார்பரேஷன், அதான் நால்கோ. எங்கே ஒடிசாவில் பாருங்கள் எத்தனை தொழிற்சாலை இருக்குது. ஒடிசாக்காரன் நம்ம ஊருக்கு வேலை தேடி வரான். அந்தளவுக்கு மக்கள்கிட்ட போய் என்ன இப்போ சேர்க்கலை, அந்த பொருளாதார இது அரசாங்கம் போய் திட்டங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கல, அவனை படிக்க வைக்கல, அதுதான் பிரச்சனை. ஏன்னா அவனுங்களாம் சங்கி மங்கி குரூப்பு, சரியா? இன்னமும் விதி போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் சார் நம்ம ஊர்லேயும் பேசுகிறாங்க சார். நம்ம ஊரில் லைட்டாக குறைஞ்சிருச்சு, அதெல்லாம் அவங்க தீவிரமாக நம்புகிறான். சனாதனம் எல்லாம் தீவிரமாக நம்புகிறானுங்க, அதான் பிரச்சனை. மகாராஷ்டிரா மாநிலத்தில், சத்தீஸ்கருங்கெலாம் கிடைக்குது. தமிழ்நாட்டில் நம்ம இங்கே ஏற்காட்டில் கிடைக்குது. கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் கிடைக்குது. பாக்சைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகை ஆக்சைடு ஆகும். ஃப்ரெஞ்சு வார்த்தையான லீபாக்ஸ் ரொம்ப முக்கியம், போங்கடா. அடுத்தது அலோக கனிமங்கள். அது வந்து எதுக்குன்னா நிறையா ஃபேக்டர் லோடு ஏற்றி நம்ம பசங்களை சிந்தனை திறலாமல் மாற்றணும், அதுக்காக பண்ணுற வேலை அவனுங்க. இப்போ பார்த்ததெல்லாம் என்னது, உலோக கனிமம். எதெல்லாம் ஃபஸ்ட்டு எதை பார்த்தோம், இரும்பா, இரும்பு தான் ஃபஸ்ட்டு, இரும்பு தான் முதுகெலும்பு, இரும்பு. அப்புறம் மேங்கனீஸு, காப்பரு, அலுமினியம், அவ்வளோ 4 பார்த்துட்டோம். அலோகம், மைக்கா பொருளாதாரத்தில் முக்கியம் வாய்ந்தது. அதான் பண்டைய காலத்தில் மைக்கா ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தினாங்க. ஆயுர்வேதம், சரி, அவனுங்களை இதை கொண்டு வந்து உள்ளே விட்டானுங்க. சித்தாவிலேருந்து அவனுங்க கற்றுக்கிட்டானுங்க வடக்கன்ஸ், அதுக்கு பேர் ஆயுர்வேதன் தான். சரி, ஆயுர்வேதம் எங்கே இருந்தாலும் வேதத்தை பிடிச்சிட்டு வந்துடுவானுங்க. சித்தாவிலேருந்து கற்றுக்கிட்டது தான். தமிழ் மருந்து,
அதுலேருந்து வந்து மின் தொழிலக வகையால் மைக்கா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்ராக் வகை ஒரு நல்ல தரமான மைக்கா. அப்ராக் தரமான மைக்கா வகை எதுன்னு கேட்பாங்க. அப்ராக் மின் தொழிலக வறட்சி, மின்சாரம் இருக்குல்ல, மைக்கா ஷீட்டு, அந்த போர்டு இதெல்லாம் மைக்கா ஷீட்டில் தான் தயாரிப்பாங்க. மின்சாரத்தை கடத்தாது, அதனால். ஒளி புகும் தன்மையுடையது, மிக மெல்லிய பட்டையாக பிரித்தெடுக்கப்படக்கூடியவை, நிறமற்றவை, நெகிழும் தன்மையுடையது, குறைந்த மின் உழைப்பையும் அதிகமான மின் அழுத்தத்தையும் தாங்கும் திறன் பெற்றதால் மின் காப்பான்கள் இன்சுலேட்டராக பயன்படுத்துகிறாங்க. அது வழியாக மின்சாரம் பாயாது. சரியா? மின் காப்பான் மின் கடத்தா தன்மையுடையவை, ஆதலால் மின் சாதனங்கள் தயாரிப்பில் பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது மைக்கா. மேலும் மசகு எண்ணெய், லூப்ரிகன்ஸ், உராய் விசை குறைக்கிறதுக்காக பயன்படுத்துறது. மருந்து, பெயிண்ட்டு, மெழுகு இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. எது? மைக்கா. ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான், ஒடிசா எல்லாம் பாருங்க, இங்கே தான் நம்ம தீபகற்ப இந்தியாவில் தான் கிடைக்கிது எல்லாமே. சுண்ணாம்புக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் உருக்கி எடுக்கணும்னா சுண்ணாம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். சுண்ணாம்பு மண்ணாலான வெசல். வீட்டில் தான் என்ன பண்ணுறோம், இரும்பு பாத்திரம் வச்சு எல்லாம் சமைக்கிறோம், சூடு பண்ணுறோம். அங்கே இரும்பையே உருக்கணுன்னா என்ன பண்ணுவோம், அதுக்கு மேலே உருகு நிலை உள்ள ஒரு பொருள் வேணும். அதான் சுண்ணாம்பு, மண், அதாலான பாத்திரம். நாங்கள் செவ்வாய்ப்பேட்டை போனீங்கன்னா தெரியும், வெள்ளி தங்கத்தெல்லாம் உருக்குவானுங்க, மண் சட்டி தான் வச்சுருப்பான். சரியா? மெட்டல் வேறு எதுவும் வச்சுருக்க மாட்டோம். அது மாதிரி ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான் அங்கே சுண்ணாம்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கால்சியம் கார்பனேட் தானே. கால்சியம் மெக்னீசியம் இரண்டும் கலந்த பாறைகளோ சுண்ணாம்புகள் காணப்படும். கால்சியம் மெக்னீசியம் இருக்கலாம், அல்லது கால்சியம் கார்பனேட்டாக இருக்கலாம். அதில் லைட்டாக சிலிக்கா இருக்குமா, சிலிக்கா, அலுமினா, இரும்பாக்சைடு, பாஸ்பரஸு, கந்தகம் எல்லாம் கொண்டிருக்கும் சுண்ணாம்புகளில். சோடா சாம்பல், எரி சோடா, வெளுக்கும் தூள், ப்ளீச்சிங் பவுடர். எரி சோடா இதெல்லாம் கெமிஸ்ட்ரியில் பார்த்தோம். காகிதம், சிகுண்டு தொழிற்சாலை எல்லாத்துலேயும் யூஸ் ஆகுது. இரும்புக்கு தொழிற்சாலை, கண்ணாடி மற்றும் உரங்கள் தயாரிப்பு தொழிற்சாலை சுண்ணாம்புகள் பயன்படுது. அந்த உருக்கக்கூடிய பாத்திரம் இருக்குல்ல, பாத்திரம், அடுப்பு, அதுக்கு எல்லாத்துக்கும் சுண்ணாம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கிய உற்பத்தியாளர் கர்நாடகா, ஆந்திரா, 2 பேர் போதும், விட்டுருங்க. அடுத்து ஜிப்சம், அதுவும் சுண்ணாம்பு தான். கால்சியம் சல்ஃபேட்டின் நீர்ம கனிமமாகும். சுண்ணாம்பு பாறை, மணற்பாறை, மாக்கல் போன்ற படிவுப்பாறைகளில் ஒளிபுகும் வெண்ணிறமான தாதுவாக காணப்படுகிறது. இது சிமெண்ட்டு, உரம், சுவர் பெட்டியலாம். சுவர் பட்டியா, பட்டி பார்ப்பாங்களா வெள்ளையா, அது பாரிஸ் சாந்து. பாரிஸ் சாந்து எதுக்கு தேவை, மாவு கட்டு போடுறது, ஃபால் சீலிங் போடுறது, அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், பாரிஸ். மண் வளமூட்டியாக பயன்படுதும். மண் வளமூட்டினா, இப்போ மண் வந்து அமிலத்தன்மை அதிகமாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, இதை போய் கலப்பாங்க. இது காரத்தன்மை உள்ளது, இது காரத்தன்மை உள்ளது. ஸோ அமிலத்தன்மையை காரத்தன்மையை சேர்க்கும் பொழுது என்ன ஆயிரும், பேலன்ஸ், நடுநிலையாகும். கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம், அதுக்கு யூஸ் ஆகுது. ராஜஸ்தான், தமிழ்நாடு இங்கெல்லாம். ஆற்றல் வளங்கள். ஆற்றல்னா என்ன அர்த்தம், சயின்ஸ் முடித்தவங்க சொல்லுங்கள், முடிக்காதவங்க பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். வேலையை செய்யணுன்னா என்ன வேணும், ஆற்றல் வேண்டும். சரி, என்னென்ன ஆற்றல், மின்னாற்றல். ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. ஆற்றல் வளங்கள். ஒரு வேலையை செய்யணும், மின்னாற்றல், மின்சார உற்பத்தி செய்ய பயன்படும் வளங்கள் எரிசக்தி வளங்கள் அப்படிம்பாங்க. கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் முடித்தவங்க சொல்லுங்கள் பார்ப்போம். மின்னாற்றல் என்ன வகையான ஆற்றல், இயக்க ஆற்றலா, நிலை ஆற்றலா?
சொல்லுங்கள் தமிழ் செல்வன். இயக்க ஆற்றல் எதோட இயக்க ஆற்றல்? எலக்ட்ரானோட இயக்க ஆற்றல். சரியா? வெரி குட். மின்சாரம் நம் வாழ்க்கையில் ஒரு முக்கிய அங்கம். மின்சாரம்லாம் அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. அம்மா தானே? எங்கே இருந்தாலும் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. இங்கே ஃபேனுக்கு இல்லைன்னா அவ்வளோதான். இங்கே டிவி யூஸ் பண்ண முடியாது, நான் நின்றுட்டு தான் நடத்தணும். ஆன்லைனில் ஆஃப்லைனில் 2 பேருக்கு ஒன்றா நடத்த முடியாது. எவ்வளோ விஷயம் இருக்குது. எல்லாம் மின்சாரம் தான். அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறோம், தேவையானப்போ பார்த்துக்குறோம், ரிவிஷன் பண்ண. எல்லாமே எதனால் நடக்குது? எலக்ட்ரான் தான். மின்சாரம் நம் வாழ்க்கையில் ஓகே. தினசரி வாழ்க்கை நம்மால் மின்சார பயன்பாடு அதெல்லாம் சொல்லியாச்சு. தொழில் வளர்ச்சிக்கு எல்லாம் 2 வகை: புதுப்பிக்கக்கூடிய வளம், புதுப்பிக்க இயலாத வளம். ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ், நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். பயன்படுத்துகிறோம், தீர்ந்து போயிடும். அது வந்து என்னது? புதுப்பிக்க இயலாத வளங்கள், நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். பயன்படுத்துகிறோம், திரும்ப ரீஃபில் ஆயிரும், அது புதுப்பிக்கத்தக்க வளம். சரியா? நிலக்கரி, பெட்ரோலியெல்லாம் புதுப்பிக்க இயலாத வளங்கள். கன்வென்ஷனல் பட் கன்வென்ஷனல்னால் மரபு சார்ந்தது. தமிழில் மரபுனா அர்த்தம் ரொம்ப நாளாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்தது நிலக்கரி. எளிதில் எரியக்கூடிய உயிரின படிமங்கள் கொண்ட ஒரு நீரக கனிமமா? சரி, அதில் தண்ணி இருக்குது, அப்படி வச்சுக்கோங்க. தானே? நிலக்கரி எங்கேருந்து கிடச்சிது? மரம், மண்ணுக்குள்ளே புதைஞ்சு போனால் மரம். சரியா? ரைட். படிவு பாறையாக தான் கிடைக்கும், செடிமெண்ட்ரி ராக். கருப்பு தங்கன்றாங்க. அந்த நிலக்கரி எடுத்து பார்த்தோம் கெமிஸ்ட்ரியில். நிலக்கரியில் என்னென்னு பார்த்தோம்? கோக்குன்னா இந்த குடிக்கிற கோக்கு இல்லை, அது நிலக்கரியிலேருந்து கிடைக்கிறது. அப்புறம் என்ன கேஸு? ஏதோ ஒரு கேஸ் பார்த்தோமே, கார்பன் கேஸு. இந்த மாதிரி நிறையா ஃபேக்ட்ரிக்கு தேவையான நிறைய விஷயம் எங்கேருந்து? நிலக்கரியிலேருந்து தான் எடுக்கிறாங்க. ஹீட்டு மட்டும் கிடையாது, எனர்ஜி மட்டும் இல்லை, அது இல்லாமல் இவ்வளோ விஷயம் கிடைக்குது தொழிற்சாலைக்கு. தங்கம், கருப்பு தங்கம். கரிம அளவின் அதில் எவ்வளோ கார்பன் கண்டென்ட் இருக்குது? கரிம மீன்ஸ் கார்பன் அப்படின்ற அடிப்படையில் நிலக்கரியோட வகைகள்: ஆந்திரசைட்டு, பிட்டுமினஸ், பழுப்பு நிலக்கரி. ஆந்திரசைட்டு ஏ, பிட்டுமினஸ் பி வச்சுக்கோங்க, பழுப்பு லிக்னைட் மரக்கரி. நம்ம கறி மூட்டை மூடுவாங்கன்னு சொன்னோம்ல இந்த பக்கம் புதுக்கோட்டை, அதுலேருந்து அந்த பக்கம் வறட்சியான மாவட்டம்லாம் போய் பாருங்கள், அந்த இது போட்டிருப்பான், சீமை கருவேல மரம் போட்டிருப்பான். அதை வெட்டி 4-5 வருஷத்துக்கு ஒரு தடவை கறி மூட்டம் போட்டு ஃபேக்ட்ரிக்கு அனுப்பி வைப்பான். அதெல்லாம் அதில் எத்தனை % கார்பன் இருக்குது? ஆந்திரசைட்டில் 80 to 90% ஹை குவாலிட்டி. அதுதான், அதில் தான் அதிகமான ஹீட்டு கிடைக்கும். பிட்டுமினஸ் 2வது 60 to 80% இருக்கும். பழுப்பு நிலக்கரி லிக்னைட் எங்கே இருக்குது? லிக்னைட்டு நெய்வேலி அங்கே. அதெல்லாம் இன்னொன்று பீட் சாயில்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நிலக்கரியில் கடைசி குவாலிட்டி. இதை வாயுவாகவும் எண்ணெயாகவும் அனல் மின் சக்தியாகவும் மாற்ற இயலும். அதை எரிக்கும் பொழுது அதோட வாயு எடுத்து பயன்படுத்துவாங்க. சரியா? எண்ணெய், அதோட எண்ணெயை எடுத்துவாங்க, அதே எரிபொருளாக பயன்படுத்துவாங்க. அனல் மின் சக்தி, நிலக்கரி அனல் மின் சக்தி. நிலக்கரியை எரிப்பாங்க, தண்ணி கொதிக்கும், நீராவி உருவாகும். நீராவி போய் என்ன பண்ணும்? ஒரு ஃபேனில் அடிக்கும், புஷ்ஷுன்னு அடிக்கும். ஃபேன் சுற்றும். ஃபேன் சுற்றினா 2 மேக்னெட்டுக்கு நடுவில் அந்த ராடு இருக்கும், அது சுற்றும். அப்போ அந்த ராடில் இருக்க எலக்ட்ரான் ஓட ஆரம்பிக்கும். அப்படி மேட்டூரில் உள்ளது நமக்கு கொடுக்க மாட்டாங்க, ஹை வோல்டேஜாக இருக்கும், வெடிச்சிடும். நெய்வேலி அங்கேருந்து ஓட ஆரம்பித்த எலக்ட்ரான் அப்படி வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகுது, திரும்ப எங்கே போயிடும்? அங்கேயே போகுது. என்னம்மா அடுத்தது? அப்படி தான் நடக்குது. மேலும் ரசாயனங்கள், உரம், சாயங்கள், உரங்கள், வண்ணப்பூச்சி, பெயிண்ட்டு, வெடிமருந்து தயாரிக்கிற எல்லாத்துக்கும் என்ன தேவை? நிலக்கரி தேவை. இந்தியாவில் காணப்படும் நிலக்கரி வயல்கள் கோண்டுவானா தொடர் பாறைகளோடு தொடர்புடையது. கோண்டுவானா லேண்டு எந்த பாட்டு இந்தியாவில்? ஃபஸ்ட்லேருந்து வந்துருந்தீங்கன்னா தான் புரியும். எது கோண்டுவானா லேண்டு?
இதுதான் கோண்டுவானா லேண்டு. கோண்டுவானா லேண்டு அது லருசியன் லேண்டு. யுரேஷியன் பிளேட் இருக்குல்ல, அதில் போய் மோதுறதுனால தான் இமயமலை மடிஞ்சு உருவாகுதுன்னு பார்த்துருப்போம். கடலுக்கு அடியில் டெத்தீஸ் கடல் ஆக்சுவலாக இது ஒரு காலத்தில். அது மடிஞ்சு என்னவா மாறிடுச்சு, மடிப்பு மலையாக உருவாகிட்டு இருக்குது. இன்னும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இவை தீபகற்ப இந்திய பகுதியில் அதிகம் காணப்படுகின்றன. தீபகற்ப தான் கோண்டுவானா லேண்டு, இதான் தீபகற்ப இந்தியா. ஒவ்வொரு வாரையுமே பார்த்துட்டு வந்திருக்கோம், ஒவ்வொரு வார்த்தையுமே புரியணும். நாட்டின் மொத்த நிலக்கரி பிடிவில் 90% ஜார்க்கண்ட் அதே ஏரியா தான். எங்கே இதே சோட்டானாகூர் போய்டும். அங்கே தான் நிலக்கரி அதிகமாக கிடைக்குது, மேங்கனீஸ் கிடைக்குது, இரும்புத்தாது கிடைக்குது எல்லாம். இப்போ அதிகமான இரும்பேக்கு தொழிற்சாலை இங்கே தான் இருக்கும். அடுத்து அஸ்ஸாம்லாம் மற்ற இடத்துல கிடைக்கிது. இவங்க தான் அந்த ஏரியா தான். ஜார்க்கண்ட் மாநிலம் இந்தியாவில் அதிக நிலக்கரி உற்பத்தி. அவன் தானே இரும்புத்தாதான், அவன் தானே, அவனே தான் பார்த்துக்கங்க. அதுமாதிரி இரும்புத்தாதை பிரிக்கணும் அப்படின்னு வச்சுக்காங்க. 1 டன் இரும்புத்தாது கொட்டினானாக்கா அதை எரிக்கணும்னா அதை உருக்கிறதுக்கு, அந்த இரும்புத்தாதை உருக்கிறது 10 டன்னு நிலக்கரி கொட்டணுமாமா. 2 ஒன்றோட ஒன்று தொடர்புடைய ஒரே இடத்துல கிடைக்கிது. ஸோ அங்கே நிறையா ஃபேக்ட்ரி, அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனிலாம் இருக்கு இல்லையா, நிறையா அங்கே அந்த ஏரியாவில் தான் இருக்கும். சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், அவங்கள மத்திய பிரதேசம், அதெல்லாம் அடுத்தடுத்து ஆந்திரா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, புதுச்சேரியில் பழுப்பு நிலக்கரி கிடைக்குது. தரம் கம்மி, 3வது குவாலிட்டி. இந்திய நிலக்கரி அமைச்சகத்தின் கீழே அகலாய்வு, உற்பத்தி மேம்பாடுலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். பணம் கொள்ளையடிக்கிறது ஒரு வேலையும் செய்ய மாட்டானுங்க. வருமானம் வரதெல்லாம் அவன் வச்சுக்கிட்டு இருக்கிறான். நமக்கு என்ன செய்கிறானுங்க ஒன்றிய அரசாங்கம்? யோசிங்க. எல்லாம் யார் செய்கிறா? மாநில அரசாங்கம் செய்யுது. பணம் பாருங்கள், வருமானம் வரலாம் அவன் பிடிங்கி வச்சுக்கிறான். நமக்கு நாலேஜ் இல்லை, அதுதான் பிரச்சனை. நாலேஜ் இல்லை ஒன்று பேசுனா அவனை திருடன் ஆக்கிடுறானுங்க. சரியா? இந்திய நிலக்கரி நிறுவனம், கோல் இந்தியா லிமிடெட், இந்திய தேசிய பழுப்பு நிலக்கரி நிறுவனம், நேஷ்னல் லிக்னைட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். சரியா? சார் நெய்வேலியா? நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட். சிங்கரேணி கர்நாடகான்னு நினைக்கிறேன். கோலாரிஸ் நிலக்கரி நிறுவனம். இதெல்லாம் அந்த இந்திய நிலக்கரி அமைச்சகம் இருக்கான் இல்லையா, மினிஸ்ட்ரி, அவன் கண்ட்ரோலில் இருக்குன்றான். கோல் இந்தியா ஒன்றிய அரசாங்கத்தோடது. எங்கே இருக்காமா? வெஸ்ட் பெங்காலா, கொல்கத்தாவில் இருக்காமா. பெட்ரோலியம், கச்சா எண்ணெய் மண்ணிலேருந்து வெட்டி எடுக்கிறது. பெட்ரோலியம் எண்ணெய் மாதிரி இருக்கும், பாறையிலேருந்து அப்படியே ஒழுகி வரும். மண்ணுக்குள்ளே புதஞ்சி போன விலங்குகள், அதோட கொழுப்பு, அதானவா வரும். ஆமாம், பெட்ரோலியம் ஃபேட்டு. அன்றைக்கி அந்த உயிரோடு இருந்தால் அது ஓடிக்கிடி அந்த கொழுப்பு கரைச்சிருக்கும். அது செத்து போனதுனால அந்த கொழுப்பு சேமிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம எடுத்து பயன்படுத்துகிறோம். கரெக்டாக? கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்கள். ஒரு லத்தின், சரி அதெல்லாம் விட்டுருங்க, நமக்கு தேவையில்லாத வேலை. பாறை படிவு, இது ஆக்சுவலாக இதுவும் படிவு பாறையில் தான் கிடைக்கும். தாது எண்ணெய் என்னமும் அழைக்கக்கூடிய மினரல் ஆயில் அப்படின்னு சொல்கிறாங்க. 90லேருந்து 95% தண்ணியாக தான் கிடைக்கும். அதில் 5 to 10% ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கந்தகம், கரிம உலோகங்களை கொண்டு உள்ளதாமா. பெட்ரோலியமானது எரிசக்தி உற்பத்திக்கும், எரிசக்தி உற்பத்தினா அது மின்சார உற்பத்தி. எப்படி நிலக்கரியை பயன்படுத்தி தண்ணியை கொதிக்க வைக்கிறாங்க, அதே மாதிரி பெட்ரோலியமும் வச்சு தண்ணியை கொதிக்க வச்சு மின்சாரம் தயாரிக்கிறாங்க. அப்புறம் வாகனங்கள் யூஸ் பண்ணுறோம் எல்லோரும், வானூர்தி எல்லாத்துக்கும் அங்கேருந்து, கப்பல், ரயில் எல்லாத்துக்கும் எரிபொருள் அங்கேருந்து கிடைக்கிது. மசகு எண்ணெய், மண்ணெண்ணெய், களிம்புகள், எல்லா வகை களிம்பும் அதிலேருந்து பெட்ரோலியம் பை ப்ராடக்ட் தான். கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். நம்ம பயன்படுத்த லிப்டிக்கிலேருந்து எல்லாம் எங்கேருந்து, சோப்புலேருந்து எல்லா அந்த கெமிக்கல் பொருள் எங்கேருந்து தான் கிடைக்கிது? பெட்ரோலியம் நிலக்கரியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட். அது இன்ஆர்கானிக் காம்பவுண்டாக மாற்றிக்கிறானுங்க. ஆர்கானிக் காம்பவுண்டாக இன்ஆர்கானிக் காம்பவுண்டாக மாற்றி பயன்படுத்துகிறோம்.
இந்தியாவில் கச்சா எண்ணெய் அது கடற்கரை பகுதியில் உள்நாட்டு பகுதியிலும் கிடைக்கிறது. அந்தளவுக்குலாம் கிடைக்கல நம்மக்கிட்ட, வெளிநாட்டிலேருந்து தான் வாங்குகிறோம். கடற்கரை பகுதியில் இந்த டெல்டா பார்த்தோம்ல, அந்த ஏரியாவில் கிடைக்கும் அதிகமாக. டெல்டானா என்ன? கடலுக்குள்ளே ஆறு போய் டெபாசிட் பண்ணி உருவாக்கின நிலம் அங்கே கிடைக்கும். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகமாக, மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் அப்படிம்பாங்க. இவனோட வேலை இந்திய அமைச்சகம், அரசாங்கத்துக்கு கீழே இருக்காமா. ஆய்வு செய்கிறது, பெட்ரோல் எங்கெங்கெல்லாம் கிடைக்கிறது, போய் கொள்ளையடிக்கலான்னு ஆய்வு செய்கிறது, உற்பத்தி அதை தோண்டி எடுக்கிறது, அப்புறம் சுத்திகரித்தல், ரிஃபைனரி. இந்த பெட்ரோலில் பார்த்துருப்போம் கெமிஸ்ட்ரியில், ரீஃபைனரி. அந்த மெத்தட் என்னது? பெட்ரோலியத்தை பிரிக்கிறதுக்கு என்ன மெத்தட் பயன்படுத்துகிறோம்? பிஞ்சக்காய்ச்சி வடித்தல். வெரி குட். ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். அதுக்கான கண்டிஷன்லாம் தெரியும், சரியா? பாயிலிங் பாயிண்ட்டு வேறையாக இருக்கக்கூடிய நிறைய பொருள் அதில் கலந்துருக்கு. ஸோ அதை ஹீட் பண்ணி பிரிக்கிறத பற்றி கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க ஹீட் பண்ணுங்கள். அடுத்தது இயற்கை எரிவாயு. இந்த பெட்ரோலியம், நிலக்கரிலாம் இருக்குல்ல, இப்போ சாம்பார் வைக்கிறோமா, சாம்பாரில் ஆவி வருதுல்ல, சாம்பார் தான் கேஸாக இருக்கிறது ஆவியாக வரும். அதை வாசனை தெரியலாம், சாம்பார் கொதிக்குது, இப்போ நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. லிக்யூடாக இருக்கக்கூடிய சாம்பார் தான் ஆவியாக மாதிரி வரும். அது மாதிரி பெட்ரோலியம் இருக்குல்ல, அதோட லிக்யூடு ஃபார்ம் தான் எது? இயற்கை எரிவாயு, நேச்சுரல் கேஸ். அதேமாதிரி நிலக்கரி அங்கேயும் ரிலீஸ் ஆகிருக்கும். போர் போடும்பொழுது ஃபஸ்ட்டு அதுதான் நேச்சுரல் கேஸ் கிடைக்கும். இது ரெண்டு கூடயும் கிடைக்கும், நிலக்கரி பெட்ரோலியத்து கூடயும் இயற்கை எரிவாயு கிடைக்கும். அதே நேரத்தில் தனியாகவும் கிடைக்கும். இப்போ டெல்டா ஏரியாவெலாம் இருக்குல்ல, டெல்டா மண் போய் படியுதில்ல, அதில் ஏலை தலை எல்லாமே உள்ளே மாட்டிக்கும். அது மக்கும், உள்ளேயே மக்கும் பொழுது அங்கே மீத்தேன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகி அங்கேயே இருக்கும். அதை போர் போட்டு எடுத்துருவானுங்க. ஹைட்ரோ கார்பன் திட்டம் தஞ்சை மாவட்டத்தில் கொண்டு வந்தானுங்களா, நிறுத்தி வச்சுட்டாங்களா போராடி? ஆமாம், இப்போ முடிச்சிருந்தாங்கன்னா முடிஞ்சுது. நல்லா தண்ணி பூந்து நாசமனையாக இருக்கும் எல்லாமே. அங்கே பாருங்க, இயற்கை எரிவாயு பொதுவாக பெட்ரோலிய பகுதிகளுடன் இணைந்து காணப்படுகிறது. இயற்கையாக உருவாகும் ஒரு நீர்ம கரிம வாயு. ஹைட்ரோ கார்பன், அதான் அப்படி தான் நீர்ம கரிம வாயுன்னு அப்படி சொல்கிறானு. ஹைட்ரோனா நீர்மம், கரிம கார்பன், ஹைட்ரோ கார்பன் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கானுங்க. மீத்தேன் வாயு. நேச்சுரல் கேஸில் பெரும்பகுதி என்ன இருக்கும்? மீத்தேன். மீத்தேன் ஃபார்முலான கெமிஸ்ட்ரி முடித்தவங்க CH4. NH4 CH4. NH4 என்ன? அமோனியா. NH3 அமோனியாவா? பல்வேறு அளவுகளில் உள்ள மதுக்கரியமம். அல்கலின் என்ன? தண்ணியில் கரையக்கூடிய காரம், சரியா? பேஸு விச் இஸ் டிசால்வ்ஸ் இன் வாட்டர். அதான் என்னது? அல்கலின். அது எதோ போட்டிருக்கான், என்னது? மதுக்கரியமா ஏதோ போட்டிருக்கான். சரி. சிறிய சதவீதத்திலான கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் சல்ஃபைடு கலந்த கலவை. மீத்தேன் தான் அதிகமாக இருக்கும். அதுபோக வேறு என்னென்ன இருக்குது? கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், நைட்ரஜன் சல்ஃபைடெலாம் இருக்குது. நைட்ரஜன் எங்கேருந்து வந்திருக்கும் அந்த கேஸுக்கு? கெமிஸ்ட்ரி முடித்தவங்க நைட்ரஜன் வளிமண்டலத்தில் இருந்தா அது என்னது? அது அந்த கேஸ் என்னங்க? செல்லு உடஞ்சதுனால உருவானது தானே அந்த கேஸு. இலை தலையெல்லாம் மக்கனான்னு அர்த்தம். செல்லு தானே. செல்லுக்குள்ளே எங்கே இருக்கும் நைட்ரஜனு? டிஎன்ஏவில் RNAவில் இருக்கும். எங்கே நைட்ரஜன்? வளிமண்டலம். கேஸு வளிமண்டலத்தோட தொடர்பு அது அப்பயே ஓட்டை வெளியில் வந்துருக்கும். கரெக்டா? பெருசாலாம் சயின்ஸ்லாம் படிச்சிருக்க வேணாம், சும்மா பேசிக் புரிஞ்சுருந்தால் போதும். அடுத்தது பல்வேறு இதெல்லாம் புரிஞ்சு படிச்சிருந்தா நம்ம ஆளுங்களை இந்நேரம் ஜப்பான்னு நம்மளாம் எங்கேயோ போயிருப்போம். அதை மனப்பாடம் பண்ணி உங்கள் திறமையெல்லாம் நாசம் பண்ணி வச்சுருக்கிறானுங்க அயோக்கிய பசங்க. சரி, அடுத்தது பல்வேறு அளவுகளில் உள்ள ரைட், அதெல்லாம் கலந்துச்சா? ரைட்.
இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் அழிந்து புதையுண்ட தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் அதிக வெப்பம் மற்றும் அழுத்தம் காரணமாக மக்குவதால் ஏற்படுது. அவ்வளோதான். ஒரு வாயு. இது வெப்பப்படுத்துதலுக்கும் ஹீட்டு சமையலுக்கும் மின் உற்பத்தியும் ஆதாரமாக இருக்குது. அதே மாதிரி பெட்ரோலியம் நிலக்கரி மாதிரி இந்த கேஸ் எடுத்து எல்பிஜி கேஸ் கிடையாது, இது நேச்சுரல் கேஸ். பூமியில் தோண்டும் பொழுது இயற்கையாக ரெண்டுலேயும் கண்டென்ட் ஒன்றா இருக்கலாம், அதை விட்டுருங்க. பட் போர் போடும் பொழுது கிடைக்கிறது நேச்சுரல் கேஸ். சிஎன்ஜி கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். கம்ப்ரஸ் பண்ணும்பொழுது என்ன அதோட டெம்பரேச்சர் குறைஞ்சி லிக்விடாக மாறும், சிலிண்டரை அடைச்சி பயன்படுத்துகிறோம். ஓகேவா? அதேமாதிரி எல்பிஜி கேஸ் பெட்ரோலியத்தை எரிக்கிறோம் இல்லையா, ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்ணும்பொழுது ஒரு கேஸ் கடைசியில் வாயுவாக கொஞ்சம் பார்ட் இருக்கும், லிக்விடாக இருக்காது, வாயுவாக. அதையும் அதேமாரி கம்ப்ரஸ் பண்ணி வர்றது அது எல்பிஜி கேஸ். ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அதோட இது வந்துட்டு எனர்ஜி அதிகமாக கிடைக்கும், நேச்சுரல் கேஸ். வாகனங்களுக்கு எரிபொருளாகும். நெகிழி உற்பத்தி. எப்படி சார் நெகிழி உற்பத்தி? அதில் உள்ள மாலிகுல் இருக்குல்ல, ஆர்கானிக் மாலிகுல், அதை எடுத்து பாலிமர்ஸ் தயாரிக்க யூஸ் பண்ணுவாங்க, கெமிஸ்ட்ரி. வியாபார முக்கியத்துவம் வாய்ந்த கரிம ரசாயன பொருட்கள் தயாரிக்கவும். கரிம ரசாயனம், ஆர்கானிக் காம்பவுண்ட், கார்பன் ஸ்டிக்கு, கார்பன் இதுலேயே நிறையா வந்துருச்சு பாருங்கள், கார்பன் வரும், அது எல்லாமே இதிலேருந்து தயாரிக்கிறது தான். கார்பன் பேட்டு. இப்போல்லாம் மட்டையெல்லாம் கிடையாது, மரத்தில் தான் ஸ்டிக்கு, ஹாக்கி ஸ்டிக்கு இதெல்லாம் தயாரித்தாங்க. ஹாக்கி ஸ்டிக்கு இருக்கட்டும், ஸ்டம்ப்பு, கிரிக்கெட் ஸ்டம்ப்பு, சிறு கிரிக்கெட் பேட்டு எல்லாமே இப்போ வந்துட்டு கார்பனை வச்சு அது ஒரு இது தயாரிக்கிறான், அலாய், அதிலேருந்து தயாரிக்கிறது தான் அதெல்லாம். கெயில் நிறுவனம், இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனம், இந்திய இயற்கை எரிவாயு, அதான் கெயில். இயற்கை எரிவாயு உற்பத்தி மற்றும் விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாகும். புதுடெல்லியில் இருக்காமா கெயில். நேச்சுரல் கேஸோடு தொடர்புடைய நிறுவனம். வட இந்திய பகுதிகளில், அதாவது வடகிழக்கு இந்தியா, அதே மாதிரி அந்த டெல்டா பகுதி பார்த்தோம்னா, டெல்டா ப்ளஸ்ஸு கங்கை சமவெளிலாம் என்னது, மணல் டெபாசிட் ஆகி தானே உருவானுச்சு மணல், டெல்டா மாதிரி. அப்போ அதில் உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்ட இலை தலையெல்லாம் என்ன ஆகும், உடஞ்சி அங்கே நேச்சுரல் கேஸ் இருக்குது, அங்கே போய் நோண்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. இப்போ வண்டல் படிவுகள் கொண்டுள்ளன. 3ஆம் நிலை பாறைகள் மற்றும் வண்டல் படிவு. கடலுக்கு அடியில் இந்த படிவு பாறைகள் எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு படிவுகளாக உருவாகின. அதிக அளவிலான இயற்கை எரிவாயு மும்பை ஹை மற்றும் பேசைம் எண்ணெய் வயல் பகுதியில் காணப்படுகிறது. மும்பை ஹை ஆனால் பெட்ரோல் தானே போட்டிருக்கான் இந்த இடத்துல. மும்பை ஹை கடலுக்குள்ளே, அதை விட்டுனா அஸ்ஸாம், இங்கே தான் முதல்ல நம்ம ஊரில் பெட்ரோல் எடுத்தாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் இப்போ அந்த டெல்டா பகுதி எல்லாத்தையும் நோண்டிகிட்டு இருக்கானுங்க. இந்த கடற்கரையில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிக்கு ஒன்று நின்றுக்கிட்டு இருக்கும் கடலுக்குள்ளே. இந்த கிழக்கு கடற்கரை சாலையில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கடலுக்குள்ளே நிற்க என்னடா பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போர் போட்டு பெட்ரோல் எடுத்துக்கிட்டு இருக்கான். டெல்டா அங்கே கடலுக்குள்ளே போய் புதஞ்ச மண், பெட்ரோல் நேச்சுரல் கேஸ்லாம் உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. யார் பார்த்துருக்கீங்க அந்த பக்கம் கிழக்கு கடற்கரை சாலையில் போய்? சிஎன்ஜி கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், அழுத்தப்பட்ட அடைக்கப்பட்ட மீத்தேன். பெட்ரோல், டீசல், திரவ பெட்ரோலிய எரிவாயு ஆகியவற்றிற்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு எரிபொருள். கேள்விப்பட்டிருப்பீங்க, டெல்லியில் காற்று மாசு அதிகமாகிருச்சு அப்படின்னு உடனே சிஎன்ஜி கேஸ் பயன்படுத்தின வாகனங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறது எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். அதுக்காக இப்போ சென்னையில் என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்காக என்ன பஸ்ஸு, எலக்ட்ரிக் பஸ்ஸு. சரியா? சென்னைக்குள்ளே உருவாகாது, ஆனால் அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வேறு எங்கேயாவது நிலக்கரி பெட்ரோல் எரிச்சிட்டு இருப்பானுங்க. அதுவும் குளோபல் வார்மிங் உருவாக்கும். சரி, அடுத்தது இது காற்றை விட லகுவானதாகும். லேசு அதிவேகமாக பரவும் தன்மை கொண்டது. இதுவும் எல்பிஜி கேஸ் மாதிரியே தான்.
மற்ற எரிபொருளை விட ஆபத்து குறைவானது. விவசாய கழிவிலிருந்து எடுக்கப்படும் உயிரி வாயு, அதாவது எது விவசாய கழிவுனா சாண எரிவாயு, அதுவும் இது தான் மீத்தேன் தான் இருக்கும். சாண எரிவாயுவில் என்ன தான் இருக்கும்? மீத்தேன் தான் இருக்கும். அடுத்து கேட்பாங்க சிஎன்ஜியில் என்ன வாயு அதிகமாக இருக்குதுன்னு கேட்பான். மீத்தேன். சாண எரிவாயில் என்ன இருக்கோ அதுதான். இந்த மாதிரி நகரங்களில் பயன்படுத்துகிறாங்க. நம்ம அதோட அட்வான்ஸாக போயிட்டோம். சிஎன்ஜி கேஸுக்கு போது எங்கே போயிட்டோம்? எலக்ட்ரிக் பஸ்ஸு விட ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட்டு இங்கெல்லாம் கிடைக்குது. மும்பை, அதுபோக குஜராத், அஸ்ஸாம் சதுப்பு நிலப்பகுதி அங்கெல்லாம் சேரும் சகதியமாக இருக்கிற ஏரியாவில். தமிழ்நாடு நெய்பல்லத்தூர், மங்கம்மடமா தஞ்சாவூர் அந்த ஏரியாவில். திரிபுரா, ராஜஸ்தான், அருணாச்சல் பிரதேஷ், பஞ்சாப் இதெல்லாம் சும்மா பார்த்துக்கோங்க. அடுத்து மரபுசார் ஆற்றல் வளங்கள். ரொம்ப நாளாக பயன்படுத்திட்டு வந்தோம்னா மரபுசார் ஆற்றல் வளம் பெரும்பாலும் புதுப்பிக்க இயலாத வளங்கள். இந்த பெட்ரோலியம், டீசலு, நிலக்கரி, நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் எடுத்து பயன்படுத்தினா தீர்ந்து போயிடும். சரியா? பட் அதே நேரத்தில் சேம் பட் வேண்டாம், அது தூக்கிடுங்க. அட் சேம் டைம் என்ன பண்ணும் சார்? க்ரீன் ஹவுஸ் கேஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதனால் என்ன ஆகும்? என்விரான்மெண்டலை பொல்யூட் பண்ணக்கூடியது யாரெல்லாம்? இந்த மரபுசார் வளங்கள்லாம். க்ரீன் ஹவுஸ் கேஸ் அதிகமான என்ன வளிமண்டலத்தில்? வெப்பநிலை உயரும், பனிக்கட்டிலாம் கரையும், கடல் மட்டம் உயரும், கிளைமேட் சேஞ்சு நடக்கும். எல்லாம் பேசியிருக்கோம். கெமிஸ்ட்ரியில் பார்த்துருக்கோம், ஜாகிரஃபிலே பார்த்துருக்கோம், பயாலஜியில் பார்த்துருக்கோம். ரீகால் பண்ணிக்கோங்க யார் யாரெல்லாம் க்ரீன் ஹவுஸ் கேஸு. அனல் மின் சக்தி இப்போ தான் பார்த்தோம். தண்ணியை கொதிக்க வச்சு நீராவி உற்பத்தி பண்ணி அதனால் மின்சாரம். அந்த தண்ணியை யார் மூலிமா கொதிக்க வைப்பாங்க? பெட்ரோலு, டீசலு, இயற்கை எரிவாயு அது மூலிமா கொதிக்க வைப்பாங்க. இன்னொன்று மூலிமா கொதிக்க வைக்கலாம் அந்த தண்ணியை. ஆனால் அதுக்கு அனல் மின் நிலையம் கிடையாது. அது என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் என்ன மேஜர்மா? எம்பிஏ. சரி சரி. +1 +2 என்ன படித்தீங்க? காமர்ஸா? சரி. வேறு நீங்கள் குணா +1 +2 மேக்ஸ் பயாலஜி. சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன கேட்டேன்? என்னம்மா கேட்டேன்? வேறு எப்படி தண்ணியை கொதிக்க வச்சு மின்சாரம் பயன்படுத்துவாங்க. ஆனால் அதுக்கு இந்த பேர் கிடையாது. யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்க தான் சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம மெய்யழகன். வெரி குட். அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்ப்போம். அவர் தான் குழந்தைத்தனமாக சிந்திக்கிறாருன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தெர்மல் பவர். தெர்மல்னால் வெப்பம்னு அர்த்தம். ஓகேவா? அணு உலையில் என்ன பண்ணுறாங்க? அணு கருவை உடைக்கிறது மூலிமா அதுலேருந்து ஹீட் ரிலீஸ் ஆகும், தண்ணி கொதிக்கும். அதை வச்சு என்ன பண்ணுவான்? நீராவி வரும். அந்த நீராவி ஒன்று சேம் இதே ப்ராசஸ் தான். பட் இது வெளியில் வச்சு எரிப்பான். அது ரியாக்டர்னு சொல்லிட்டு நடுவில். ஏன்னா அது டேஞ்சரில் அணு கருவை உடைக்கிறது. பயங்கரமான ரேடியேஷன் இருக்கும். உள்ளுக்குள்ளே வச்சு தண்ணிக்கு உள்ளே வச்சு அதை எரிய விடுவான். இதெல்லாம் எங்கே பண்ணுவான்? அந்த கண்டெய்னருக்கு வெளியில் எரியும். அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி ரெண்டுமே ஹீட்டு தான். சரி. அனல் மின் சக்தி எங்கெங்கெல்லாம் இருக்குது சார்? போட்டிருக்கா? நிலக்கரி, பெட்ரோலியம், டீசல், இயற்கை எரிவாயு. தேசிய அனல் மின் நிறுவனம் NTPC, நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன். 75 தான் துவங்கியிருக்கானுங்க. 1975 சுதந்திரம் அடைஞ்சு 27 வருஷம் 28 வருஷம் கழிச்சு 13 நிலக்கரி சார் அனல் மின் திட்டம் இருக்காமல். ஃபேக்ட் நோட் பண்ணிக்கோங்க. 7 இயற்கை எரிவாயு எரிபொருள் திட்டம் இருக்குதாமா. மொத்தம் 20 இருக்குது. அங்கெல்லாம் செயல்பட்டுருக்காமா. நெய்வேலி, மேட்டூர், தூத்துக்குடி, எண்ணூர் தமிழ்நாட்டின் முக்கியமான அனல் மின் நிலையங்கள். இதில் மேட்டூர், தூத்துக்குடி, எண்ணூர்லாம் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் நடத்திட்டு இருக்காங்க. நெய்வேலி மட்டும்தான் அவனுங்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்துக்கு.
அடுத்தது அணுசக்தி. இப்போ பார்த்தோம்ல அணு அணு எந்த அணு உடைக்கிறாங்க? யுரேனியம் 235 அப்படின்ற அணுவை உடைக்கிறாங்க. அணு கருவை உடைக்கும் பொழுது என்ன அது உள்ளேருந்து ஆற்றல் ரிலீஸ் ஆகும். அதை வச்சு தண்ணியை கொதிக்க வச்சு பயன்படுத்துகிறாங்க. தோரியம் இன்னும் யூஸ் பண்ணல. தோரியம் யூஸ் பண்ணுற அளவுக்கு இன்னும் டெக்னாலஜி கண்டுபிடிக்கலை. ஆனால் இந்தியாவில் தோரியம் அதிகமாக கிடைக்குது. அது மெயினாக நம்ம தமிழ்நாடு கேரளா கடற்கரை இருக்குல்ல, அங்கே தோரியம் அதிகமாக இருக்காமா. முதல் அணுமின் நிலையம் 69 தாராப்பூரில் உருவாக்கியிருக்காங்க. ஃபேக்டில் கேட்பானுங்க, நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி போலீஸ் எஸ்ஐலாம். ராஜஸ்தான் மாநிலத்தில் கோட்டா. அடுத்தது ராவத்பட்டா. ராஜஸ்தான் மாநிலத்தில் கோட்டா, ராவத்பட்டா. இங்கெல்லாம் என்ன இருக்குது? அணுமின் நிலையங்கள் இருக்குது. ஆனால் டேஞ்சர், ரொம்ப ரொம்ப என்விரான்மெண்டலுக்கு இஷ்யூ, இதெல்லாம் ப்ராப்ளம். இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் NPCIL மும்பையில் இருக்காமா. NPCIL நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். கல்பாக்கம், கூடங்குளம் 2 யூனிட் இருக்குது. இப்போ 3வது யூனிட்டுக்கு எதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். கல்பாக்கத்துக்கு ரஷ்யா உதவி, அதுக்கு நியூஸில் வரும் பாருங்கள். கரண்ட் அஃபேரில் வந்து அதை கேட்பான். உத்தரப்பிரதேசில் நரோரா, எந்த மாநிலத்தில் இந்த அணுமின் நிலையம் இருக்குன்னு கூட கேட்பான், பார்த்துக்கோங்க. கர்நாடகாவில் கைக்கா, குஜராத்தில் காக்கரப்பாரா, இதெல்லாம் இருக்குது. இதில் அதிகமாக எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அழிஞ்சாலும் சீக்கிரம் அழிஞ்சு போங்கடா அப்படின்னு வச்சுருக்கானுங்க. சரியா? சரி. புதுப்பிக்க, இதெல்லாம் புதுப்பிக்க இயலாது, இதெல்லாம் தீர்ந்து போயிடும். புதுப்பிக்கத்தக்க வளங்கள், நீர் மின்சாரம், இது அதே தான். தண்ணி ஓடுதா, டேமில் தேக்கி வச்சுருக்காங்க. தண்ணி தேக்கி வச்சுருக்கும் பொழுது அது நிலையாற்றல், பொட்டன்ஷியல் எனர்ஜி. திறந்து விட்டோன்னே இயக்க ஆற்றல், ஓடும் தண்ணி. ஃபேன் தானே சுற்றணும், நடுவில் ஃபேனை வச்சுருவானுங்க, சுற்றும், மின்சாரம் தயாராகும். தண்ணி தீர்ந்து போயிடுமா? மேட்டூர் டேமில் இருக்குது, தீர்ந்து போயிடுது. அடுத்த வருஷம் என்ன வந்துடுமோ, ஃபில் ஆயிரும். எப்படி? அது வந்து புதுப்பிக்கத்தக்க வளம். ஆனால் என்வரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, நீர் மின்சாரம் மரபு சார்ந்த வளம் தான். பட் என்வரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. சரியா? சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காது, எந்த கேஸ் ரிலீஸ் பண்ணாது, எதுவும் பண்ணாது. என்ன ஒழுங்காக ரெகுலராக மழை பெஞ்சால் சரி. இம்மின்சக்தி மாசற்ற மற்றும் பொருளாதார முக்கியத்துவம். அதேமாதிரி செலவும் கம்மி, எந்த செலவும் கிடையாது. அந்த டர்பைனை மட்டும் நீ அம்மா அப்பப்போ பராமரிப்பு பண்ணி வச்சுக்கிட்டா போதும், செலவே இல்லை. சரியா? உலக மின் தேவையில் நீர் மின்சக்தி 7% பூர்த்தி செய்தாம். 100 யூனிட் உலகத்துக்கு தேவைன்னா 7 யூனிட்டு நீர் மின்சக்தி மூலிமா கிடைக்குது. புதுப்பிக்கக்கூடிய வளத்திலிருந்து பெறப்படுவதால் புதுப்பிக்கப்படுகிறது. மற்ற மின்சார ஆற்றல்களோடு ஒப்பிடுகள் குறைந்த உற்பத்தி செலவை உடையது. என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவைக்கு ஏற்ப உற்பத்தி உடனடியாக அதிகரிக்கவோ குறைக்கவோ தன்மையுடையது. தண்ணி திறக்கிறத கம்மி பண்ணிட்டா மின்சாரம் உற்பத்தி குறைஞ்சி போயிடும். அது ஒரு இதே என்ன பண்ணலாம், ஒரு கேட்டை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிட்டோம்னா தண்ணி ஓடாது, மின்சாரத்தை உடனே நிறுத்த முடியும். ஆனால் இந்த அணு மின்சாரம்லாம் உடனேலாம் ரியாக்டரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, பொறுமையாக பண்ணணும். அந்த மாதிரி அதான் சொல்கிறாங்க. இந்தியாவானது நீர்மின் சக்தி உற்பத்தி செய்வதற்கான மிக அதிக திறனை பெற்றுள்ள ஒரு மிகச்சிறந்த நாடு. எந்த ஏரியாவாக இருக்கும்? மேற்கு தொடர்ச்சி மலை, இமயமலை, எங்கெங்கெல்லாம் மலைத்தொடர் இருக்கோ, பீடபூமி இருக்கோ, அங்கெல்லாம் தயாரிக்கலாம் மின்சாரம். இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் 1897 இங்கிலீஷ்காரன் இருக்கும்பொழுது டார்ஜிலிங்கில். இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் ஃபரிதாபாத்தில் இருக்காம. எவ்வளோ ஃபேக்ட் தேவையாடாடி அந்த பசங்களுக்கு. சூரிய ஆற்றல், இது ரெனியூபிளா நான் ரெனியூபிளா? புதுப்பிக்கத்தக்கது, மரபு சார்ந்தது இல்லை, இன்னும் நம்ம முழுமையாக பயன்படுத்தலை.
இந்தியாவில் இப்போ நம்ம தமிழ்நாடவே எடுத்துக்கோங்களேன், வெயில் எப்படி வருஷம் ஃபுல்லாக மண்டையை பழகுதா? எல்லோரும் மொட்டை மாடி இருக்கா? ஏன் ஓட்டு வீடு மேலேயே வச்சுக்கலாம். அதெல்லாம் எல்லார் வீட்டில் வச்சா நம்மளே உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம். அது செய்ய மாட்டேங்கிறானுங்க. ஏதோ ஒன்று அன்றைக்கி நம்ம சாப்பிட்டோமா போனோமா, 10 வீட்டுக்காரன் வச்சானா 11ஆம் வீட்டுக்கும் உடனே. ஏன்னா நம்மளுக்கு வந்து சுய புத்தி கிடையாது, நம்மளுக்கு பொது புத்தி. பொதுமக்கள் பெரும்பான்மையான மக்கள் ரைட், விஷத்தை அவன் குடித்தானா இவனும் சேர்ந்து குடிச்சிடுவான். அவன் தானே, இவனாக சுயமாக பரிசோதனை செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. அந்த மாதிரி உருவாக்கி வச்சுருக்கானுங்க. அப்படி அடுத்தது சூரிய ஆற்றல். சூரிய ஒளியை நேரடியாகவோ மின் அழுத்தி கொண்டோ அல்லது செறிவூட்டம் கொண்ட சூரிய ஆற்றல் மூலம் மின்னாற்றலாக மாற்றப்படுது. இதை நம்ம ஃபிசிக்ஸில் பார்ப்போம். இதில் 2-3 வார்த்தை இருக்குது. மின் அழுத்தி செறிவூட்டம். மின்சாரம் தயாரிக்கிறாங்கள்ல, அங்கே இதெல்லாம் இருந்து செயல்படும். அதனால தான் அங்கேருந்து நெய்வேலியிலேருந்து எலக்ட்ரான் இங்கே வரைக்கும் வருது, நம்ம வீட்டு வரைக்கும் வருது. அங்கே அழுத்தம் கொடுப்பாங்க, அங்கே ஒரு மெஷின் இருக்கும் சரியா, உற்பத்தி செய்கிற இடத்துல. அதான் மின்னழுத்தி. ஃபிசிக்ஸில் பார்ப்போம். செறிவூட்டல் முறையில் பெரிய பரப்பில் உண்டாகும் சூரிய ஒளிக்கற்றைகள், வில்லைகள் அல்லது கண்ணாடிகள் கொண்டு பார்த்தோம்ல, அந்த என்னது அதுக்கு பேர் ஃபோட்டோ வோல்டிக் செல். ஒரு இடத்துல எலக்ட்ரான் கம்மியாக தான் ஓடும், இதுலேருந்து ஓடுற எலக்ட்ரான் ஃபோட்டோ வோல்டிக் செல்லில் சூரிய ஒளி வந்து படும். சூரிய ஒளிங்கிறது என்னது, ஆற்றல் தானே. அதை பிடிச்சிக்கிட்டோன்னு அந்த ஃபோட்டோ வோல்டிக் செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் பிடிச்சிக்கிட்டு எனர்ஜி கிடச்சிருச்சுல, ஓட ஆரம்பிச்சிடும், கிடுன்னு ஓடும். எலக்ட்ரான் ஓட்டம் தான் அது மின்சாரம். அது அந்த ஃபோட்டோ வோல்டிக் செல்லில் மெதுவாக ஓடும். அப்படி அது பத்தாது, வோல்டேஜ் பத்தாது, ஃபேன்லாம் ஓடாது, அதில் லைட்லாம் எரியாது. அது மாதிரி ஓடிச்சுன்னா ஸோ அதை பிடிச்சி ப்ரெஷர் கொடுத்து வேகமாக ஓட வைப்பானுங்க சரியா. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், யார் வீட்லையா சோலார் பேனல் வச்சுருக்கீங்களா, அங்கே கட்டாயம் பேட்ரி இருக்கணும், அந்த மாதிரி யூபிஎஸ் இருக்கணும். அது அந்த வேலையை செய்யும். அழுத்தத்தை உண்டு பண்ணி மின்சாரத்து வழியாக ஓட வச்சு அந்த மின்சாரம்லாம் இயங்க வைக்கும். அதான் சொல்கிறாங்க. இந்தியாவில் சூரிய சக்தி நிறுவனம் புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டு இயங்குகிறாங்க. நாங்கள் சன் ஃபார் எவராமா, சன் ஃபார் எவர். மின் விநியோகம், சந்தைப்படுத்துதல், வீடுகள், நிறுவனங்கள், தொழிற்சாலைகளுக்கு அந்த தேவையான பல்வேறு வகையான வெப்ப ஆற்றலை வழங்குதல் போன்றவை சூரிய வெப்ப ஆற்றல் திட்டத்தின் முக்கிய பல்நூல். இதுதான் முன்னாடிலாம். இப்போ தான் மின்சாரம் தயாரிக்கிறாங்க இந்த ஃபோட்டோ வோல்டிக் செல் மூலிமா. அப்போல்லாம் அந்த ஃபோட்டோ வோல்டிக் செல் வச்சுட்டு வீட்டில் வாட்டர் ஹீட்டர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதில் ஃபங்க்ஷன் ஆகும். நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ மின்சாரமே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். மரபுசாரா எரிசக்தி என வள அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ், அவங்க பார்த்துக்கிறாங்களாமா. சூரிய ஆற்றலான நீர் கொதிகலன்கள், குளிர் சாதன பெட்டி, உலர்பானா ட்ரை பண்ணுறது, இந்த பயிருக்கு இதெல்லாம் ட்ரை பண்ண வைப்பாங்க. தெருவிளக்கு, இப்போ எல்லா தெருவிளக்கும் அதெல்லாம் தானே இயங்குது. சமையல், நீரேற்றம், மின்சாரம், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகலாம். ஆந்திர பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் அதிக அளவு இந்த சூரிய மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாடு வந்துருச்சு டாப்பில். பெரிய சூரிய மின்சார பிளான்ட் எங்கே போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில்? ராமநாதபுரம்னு நினைக்கிறேன். டாட்டா கம்பெனி போட்டான்னு நினைக்கிறேன். 2 வருஷம் ஆயிடுச்சு பாருங்கள். அடுத்து காற்று சக்தி. அதேமாரி காற்று வீசுதில்ல, ஃபேன் சுத்தம் அந்த காற்று வீசுறதில்ல. நம்மளுக்கு தான் தென்மேற்கு பருவ காற்று, வடகிழக்கு பருவ காற்று வீசுது. 8 மாதம் 7 மாதம் 8 மாதம் மின்சாரம் தயாரிக்கலாம். இது வந்து என்னது, மரபு சாராது சொல்லலாமா? சரி, மரபு சாராது. என்விரான்மெண்டலி ஃப்ரெண்டு. ஆமாம். அப்புறம் செலவு கம்மி. ஒரு தடவை அதை இன்ஸ்டலேஷன் பண்ணியாச்சுன்னா போதும், அது பாட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும். அப்பப்போ அதுக்கு கிரீஸ் அடிச்சுட்டு ஆயில் விட்டுட்டு இருந்தால் போதும், அது பாட்டில் சுற்றிக்கிட்டே கிடக்கும். காற்று வீச்சு அல்லது உந்துதலால் ஏற்படும் ஆற்றலை காற்று விசை சுற்று கலன்களின், அதாவது டர்பைன், விண்ட் டர்பைன் சுற்றுதில்ல, அதுக்கு பேர்
கொடுமை பண்ணி வச்சுருக்கானுங்க. கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணால் அப்படி தான் இருக்கும். ஆற்றலை காற்று விசை சுற்று கலன்களின் உதவியோடு மின் ஆற்றலாக அதேமாதிரி சுற்றுதா. நமக்கு என்ன பண்ணணும், மின்சாரம் தயாரிக்கணும், எலக்ட்ரான் ஓடணும்னா 2 காந்தம் வச்சுக்கணும், நடுவில் ஒரு கம்பி சுற்றணும். 2 காந்தத்துக்கு நல்ல காந்தப்புலம் இருக்குமா, காந்தப்புலம் இருக்கும். அதை என்ன பண்ணால் அந்த கம்பியில் உள்ள எலக்ட்ரான் ஓட வைக்கும், அடித்து துரத்திடும், ஓடுறா நிற்காதுன்னு அது ஓட ஆரம்பிச்சிடும். அதான் வந்து என்னது மின்னோட்டம், எலக்ட்ரிக் கரண்ட். அந்த விண்மில் சுற்றும், மெதுவாக தான் சுற்றும். அது கீர் சிஸ்டத்தை சின்னது பண்ணி 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 இந்த இடத்துல கரகரகரன்னு சுற்றும். அது ஒரு தடவை சுற்றுறதுக்குள்ளே இங்கே 10 தடவை சுற்றிடும் கீர் சிஸ்டமில். அப்போ மின்சாரம் தயாரிக்க ஆரம்பிச்சிடும். அதான் சொல்கிறாங்க. காற்றாலை மின்சாரம் பெறப்படுகிறது. இது மலிவான மற்றும் மாசற்ற ஆற்றல். காற்றாலை மின்சாரமானது நீர் ஏற்றுவதற்கும், அந்த காலத்தில் அது பாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கும், தண்ணி இறச்சிக்கிட்டு இருக்கும், ஓடையிலேருந்து தண்ணி வயலுக்கு பாயும். அப்படிலாம் அந்த சினிமாவெலாம் பார்த்துருப்பீங்களே, பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபேன் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கும், அது தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி அதிகமாக கிடைக்கக்கூடிய புதுப்பிக்கத்தக்க அனைத்து பதவியும் பறவை நம்ம தானே, உலகம் ஃபுல்லாக காற்று வீசிக்கிட்டு தான் இருக்குது. சுத்தமான மாசற்ற புவி மண்டலத்தை வெப்பமயமாக்கும் வாயுக்களை வெளிப்படுத்தாத ஒரு வளமாகும். காற்றாலை நிறுவுவதற்கு குறைவான இடமே போதுமானது. ஒரு 4 பில்லர் போட்டால் போதும், ஏற்றி மேலே நிறுத்திடலாம். விவசாயம் பாட்டில் விவசாயம் பண்ணிக்கலாம். இந்தியாவிலே அதிக அளவு காற்றாலை கொண்டுள்ள மாநிலமாக தமிழ்நாடு. தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று 2 தமிழ்நாட்டுக்கு தான் கிடைக்கும் அதிகமாக இங்கே. அப்புறம் ஆந்திரா, கொஞ்சம் கேரளா. கேரளாவில் நிறுவ முடியாது, இருக்குது கேரளாவிலையும், பட் அந்தளவுக்கு ஏன்னா அது உயரமான மலையாக இருக்குது, சமவெளி கம்மி. நம்மளுக்கு தான் சமவெளி அதிகம். உலகத்திலே பெரிய காற்றாலை பண்ணி நம்ம ஊரில் தான், நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. சரியா? முப்பந்தல், கன்னியாகுமரி மாவட்டம் முப்பந்தல் பெருங்குடி பகுதி உலகிலேயே அதிக காற்றாலை கொண்டது. கன்னியாகுமரிலாம் நிறைய பேர் போயிருக்க மாட்டீங்க. யார் போயிருக்கீங்க கன்னியாகுமரி பக்கம்? பார்த்துருக்கீங்களாங்க? பார்த்தது இல்லையா? ஐயோ, சுற்றியில் எங்கே பார்த்தாலும் அதான் இருக்கும், பசு பசன்னு இருக்கும். ஊர் எவ்வளோ இருக்குது அங்கே தான். ஏன்னா வருஷம் ஃபுல்லாக அங்கே காற்று வீசிக்கிட்டே இருக்கும். நல்லா தான் பண்ணைன்னா ஒரே இடத்துல நிறையா காற்றாலை வச்சுருப்பாங்க. காற்றாலைனா ஒன்றே ஒன்று தான், விண்டு மில்லுனா ஒன்றே ஒன்று, நிறையா இருக்கும். மின் விநியோகம், சந்தைப்படுத்தல், வீடு நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், தேவையில்லாத கதைகள் நிறைய விட்டுருக்காங்களா. சரி. இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி 1986ஆம் ஆண்டு முதலில் குஜராத்தில் உள்ள கடற்கரையான ஓகா, மகாராஷ்டிரா கடற்கரையான ரத்னகிரி, தமிழ்நாட்டில் கடற்கரையான தூத்துக்குடியில் 55 மெகாவாட் உற்பத்தி திறனுடன் நிறுவப்பட்ட. அங்கே தான் ஃபஸ்ட் முதல்ல குஜராத்து 86ல், தமிழ்நாடு மகாராஷ்டிரா கடற்கரை ஓரங்களில் நிறுவிட்டாங்க. நிறையா உயர்ந்து இந்தியா உலக அளவில் அதிக காற்றாலை திறன் கொண்ட நாடுகளில் 4வது இடத்துல இருக்காங்க. நோட் பண்ணிக்கணும் ஃபேக்ட். தேசிய காற்றாற்றல் நிறுவனம் சென்னையில் உள்ள நிறுவனம் 1998இல் ஒரு தன்னாட்சி நிறுவனமாக புதிய மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் அமைச்சக நிறுவனத்தின் கீழ் உருவாக்கப்பட்டதாமா. எந்த அமைச்சகத்தின் கீழ் உருவாக்கணும்னு கேட்பேன், எந்த வருஷம் உருவாக்கணும்னு கேட்பேன். உயிரி ஆற்றல், இதோட வளங்கள் முறியுது, தொழிற்சாலை அது ஸ்டார்ட் ஆகுது, அது நாளைக்கு பேசுவோம். உயிரி எரிசக்தி, விலங்குகள், தாவரங்களோட கழிவுகள், அதை போட்டு மக்க வைக்கணும். மக்க வைக்கும் பொழுது என்ன ரிலீஸ் ஆகும்? மீத்தேன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். மீத்தேன் ஒரு அந்த என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ஓரளவுக்கு உயிரி எரிபொருள். சரியா? சரி. கிராமத்துலலாம் மாடு வச்சுருந்தாங்க, இதே போதும், கேஸே வாங்க தேவையில்ல. அவன் பக்கத்து வீட்டுக்கு கேஸ் சப்ளை பண்ணலாம்.
பசங்களாம் படிக்க வச்சு அமெரிக்கா அமைச்சு அனுப்பி விட்டுறானுங்க. அவங்க புரிஞ்சால் தானே இதெல்லாம் செய்யலாங்க. அமெரிக்காவுக்கு அங்கேயும் அனுப்பி விட்டு அங்கேயே வீட்டிலே செலவெல்லாம் குறைச்சிட்டு நிம்மதியாக வாழலாம். அங்கேயே மனப்பாடம் பண்ணிட்டு தரனால இதெல்லாம் புரியாதனால அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓதம் மற்றும் அலை சக்தி. ஓதம்னா எங்கன்னு பார்த்தோம், இங்கிலீஷில் டைடு. கடல் கரையில் தண்ணி 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவைன்னா மேலே ஏறும், அடுத்த 6 மணி நேரம் கீழே போகும். யாரோட விசையினால்? சூரியன் மற்றும் நிலவின் ஈர்ப்பு விசையினால். ஒரு கடற்கரையில் 6 மணி நேரம் தண்ணி மேலே ஏறிக்கிட்டே இருக்கும், அடுத்த 6 மணி நேரம்னா கடற்கரையில் தண்ணி பின்வாங்கிக்கிட்டே இருக்கும். இது மாற்றி மாற்றி நடக்கும். சரியா? ஜாகிரஃபியில் பார்த்துட்டோம், ஜாகிரஃபியில் தான் பார்த்துட்டு தான் வந்தோம், பார்த்தோம்ல. அப்போ தண்ணி ஏறும் பொழுது என்ன பண்ணுவோம், அங்கே வருங்க. இப்போ வளைகுடா மாதிரி ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடம் இருக்குது. இந்த இடம்லாம் மேடான பகுதி, இந்த இடம் கொஞ்சம் பள்ளம்னு வச்சுக்கோங்க. தண்ணி ஏறும் பொழுது இங்கே தண்ணி உள்ளே வந்துடும், உயர்வாதம் வரும் பொழுது. அப்போ இங்கே என்ன பண்ணியிருப்பான், செக் டேம் மாதிரி கட்டியிருப்பான். இங்கே அங்கங்கே டர்பைன் இருக்கும், வாட்டர் இருக்கும், அது வழியாக தண்ணி ஏறி உள்ளே போயிடும். அப்புறம் லாக் பண்ணிடுவாங்க. மற்ற தண்ணியெலாம் சைட்லலாம் இறங்கினதுக்கப்புறம் இது திரும்ப ரிட்டர்ன் பின்னாடி போகும். போகிறப்ப அந்த ஃபேன் சுற்றும், கரகரன் உள்ளே ஏறும்பொழுது சுற்றும் ஃபேனு, வெளியில் ரிட்டர்ன் ஆகும்பொழுது வேகமாக ரிட்டர்ன் ஆகும், அப்பையும் சுற்றும். அது மூலிமா மின்சாரம் தயாரிப்பாங்க. இது என்னது, ஓதம், டைடல் எனர்ஜி. சரியா? கடற்கரை ஓரங்கள் தயாரிக்கும். இதுக்கு இந்த மாதிரி வளைகுடாவான பகுதியாக வேணும். அடுத்து வேவ் எனர்ஜி. வேவ் என்னன்னு பார்த்தோம், தண்ணி மேலே போயிட்டு கீழே இறங்கும். வேவ் அப்போ தண்ணி என்ன ஆகாது, வரிசாண்டெலாம் மூவ் ஆகாது, மேலே போயிட்டு கீழே இறங்கும். அப்படி தண்ணி மேலே ஏறுதில்ல, அப்போ இங்கே ஒரு மிஷின் மாதிரி வச்சுருக்காங்க, இதுக்குள்ளே ஃபேன் இருக்குங்க. இப்படி தண்ணி சைன்னு மேலே ஏறும்பொழுது ஃபேனு சுற்றும், திரும்ப ரிட்டர்ன் கீழே இறங்கும், ஆப்போசிட்டாக சுற்றும். நமக்கு மின்சாரம் தயாரிக்கணும்னா என்ன பண்ணணும், ஃபேன் சுற்றணும். அதான் சரியா? வண்டியில் மின்சாரம் தயாரிக்க தெரியுமா? பேட்டரியில் நீங்கள் வைக்கிற மின்சாரத்தை வச்சு தான் வண்டி ஸ்டார்ட் ஆகுது எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க, லைட் எரியுதுன்னு. அந்த பேட்டரியில் வைக்கிறது 10 நாளைக்கு கூட தாங்காது, அது ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆகிக்கும். டைனமோ அப்படின்னு சொல்லுவாங்க, மின்சாரம் தயாரிக்க டைனமோன்னு. அது வீலில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க, வீல்லையோ இன்ஜின்லேயோ. முன்னாடி பழைய சைக்கிள், தாத்தா காலத்து சைக்கிள் இருந்துச்சுன்னா பாருங்கள், பின்னாடி இருக்கும் டைனமோ. வீலில் எடுத்து விட்டுனா வீலில் போய் இது போது கரகரன்னு சுத்தம், முன்னாடி லைட் எரியும். சரியா? அதே மாதிரி சிஸ்டம் தான் இதில் இருக்குது, நம்ம வண்டியில் 2 வீலரில் இருக்கும். அந்த பேட்ரி டிஸ்சார்ஜ் ஆக ஆக இந்த பேட்ரி மாதிரி இது லேப்டாப்பு மொபைல் ஃபோன் சார்ஜ் இருக்குல்ல, தீர்ந்தோன்னே ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம்ல, அது மாதிரி அது அப்போ ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும். டைனமோ. இதே தான், அப்படியே இருக்குது. பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி வச்சுருக்கோம், அவர் தான் ரீசார்ஜ் ஆகிக்கும். கடல் ஓதங்கள், கடல் அலைகள் என 2 வள ஆதாரங்களில் மின்னாற்றல் பெறப்படுகிறது. காம்பே வளைகுடா. எங்கே சார்? குஜராத்தில் கட்சி வளைகுடா, அந்த ஏரியாவில் ஓத சக்தி உற்பத்திக்கு மிக உகந்த இடமாக உள்ளது. இவற்றுக்கு அடுத்தாற்போல் கட்சி வளைகுடா, எல்லாம் குஜராத் தான். இன்னும் மோடி இருக்கனால தான் அங்கே அப்படி இருக்குன்னு சொல்லிடுவானுங்க, கதையாக விட்டுருவானுங்க அடிச்சு. இது கட்சி, இது காம்பே. அவன் அங்கே வேணால் கொள்ளையடிச்சிட்டு வேணால் வந்திருப்பான், அந்த மக்களை சாகடிக்கிறது எல்லா வேலையும் பண்ணியிருப்பான். உருப்படியான வேலை எதுவும் செஞ்சுருக்க மாட்டான் பொதுமக்களுக்காக. எழுதி வேணால் வச்சுக்கோங்க, போய் பாருங்கள். அது 150 கிலோவாட் அலை சக்தி ஆலை திருவனந்தபுரத்துக்கு அருகில் உள்ள விழுங்கியத்தில் இருக்குது. இந்தியாவிலே வேறு எங்கேயும் இல்லை. அலை சக்தி கடலெல்லாம் வருதில்ல, அதில் மேலே மிதந்துக்கிட்டு இருக்கும், அதில் மின்சாரம் தயாரிச்சுட்டு. அடுத்து
இதே போன்று மற்றொரு ஆலை அந்தமான் நிக்கோபாரில் இருக்கும். இதோட வளங்கள் இருக்கட்டும். என்னென்ன வளம் பார்த்தோம்? எரிபொருள் வளத்தில் மரபு சார்ந்தது, மரபு சாரா 2 பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி மினரல் கனிம வளங்கள் பார்த்தோம். அதில் இரும்பு சார்ந்தது, சரி, மெட்டல், நான் மெட்டல் அதில் பார்த்தோம். மெட்டலில் இரும்பு சார்ந்தது, இரும்பு சாராது. இதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான வளங்கள் என்ன, அதெல்லாம் வச்சு தான் நம்ம எல்லாமே இப்போ ஃபேன் ஓடுறதுலேருந்து, இந்த ஃபேனு ஓடுறது, அந்த ஃபேனு தயாரிக்கிறதுலேருந்து எல்லாம் அந்த வளங்கள்லேருந்து கிடைச்சது தான் நமக்கு. சொகுசு வாழ்க்கை வாழ்கிறோம்ல, அதெல்லாம் எங்கேருந்து வந்தது? இந்த வளங்கள்ல இருந்தான். அதை வச்சு தான் வாழ்கிறோம். அது பத்தலைன்னா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம். அது தயாரித்து கொடுக்குறவன் யார்? கார்பரேட் கம்பெனியாக வரலாம். சரியா? போதும். நாளைக்கு பார்ப்போம்.